யாரும் இருக்குமிடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. பெரியோர் என்பவர் யார்? வயதில் முதிர்ந்தோரா பெரியோர், அல்லது தகுதியில் உயர்ந்தோரா பெரியோர்? இல்லையேல் பதவியில் உயர்ந்தோரா பெரியோர்? இல்லை, உண்மையிலேயே பண்பிலும் மனித தன்மைகளிலும் குணங்களிலும் உயர்ந்தோரே பெரியோர். எவன் ஒருவன் சிறியோர் மீது அன்பு காட்டுகிறானோ அவன் பெரியோன். எவன் ஒருவன் தனக்கு கிடைக்க வேண்டிய பொருளையும் பதவியையும் தகுதிகளையும் இன்னொருவருக்கு விட்டு கொடுக்கிறானோ அவன் பெரியோன். வயதில் மூப்படைந்தும் எமக்கு மனித பண்புகள் வளரவில்லையானால் நாம் மூத்தோராயிருந்து என்ன பயன்? முதுமை அல்லது முதிர்ச்சி என்பது என்ன? காலத்தின் பாடத்துக்கு அமைய எம்மை பிறருக்கு ஏற்றவாறு மாற்றி எல்லோரையும் அனுசரித்து நடப்பதெப்படி என கற்பதே முதிர்ச்சி. பிறருக்கு விட்டு கொடாமல் காலத்துக்கேற்ப மாறாமல் பொது சபைகளிலோ பொது இடங்களிலோ சந்தர்ப்பங்களை மனிதர்களை கையாள தெரியாதெனில் அந்த முதிர்ச்சியில் பயனில்லை. நாம் அறிவுடையோராயினும் முதிர்ச்சி இல்லையெனில் முற்றும் பாலே. சின்னஞ்சிறுசுகள் இளைய தலைமுறையினர் என்போர் விட்டு கொடுக்கும் அளவுக்கு கூட வயது முதிர்ந்தோர், அறிவில் முதிர்ந்தோர், அனுபவத்தில் முதிர்ந்தோர் என தம்மை பறைசாற்றிக் கொள்வோருக்கு இல்லையெனில் அம்மனிதர் சமுதாயத்தின் பார்வையில் கேலிக்குரியவராகிவிடுவார். எனவே மனித பிறவிகளான நாம் சாதாரண பருவத்திலிருந்தே மற்ற மனிதர்களை, மற்றோர் தரும் துன்பங்களை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சகிக்க கற்றுக்கொள்வோம். எம் குழந்தைகளுக்கும் சமாளித்து போவது என்ன என்பதை பற்றி எம் நடத்தைகளின் மூலம் கற்றுக் கொடுப்போம். மனிதம் புனிதமானது.